அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். எண்ணிக்கை 9ஆம் பகுதி வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமும் பகுதி 9. 2ஆம் பஸ்கா. எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி வந்த 2ஆம் ஆண்டு முதல் மாதம் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அவர் கூறியதாவது: இஸ்ரேல் மக்கள் குறிப்பிட்ட காலத்தில் பஸ்காவை கொண்டாடட்டும். இம்மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதில் குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை கொண்டாடுவீர்கள். அதன் எல்லா விதிமுறைகளின்படியும் எல்லா ஒழுங்கின்படியும் அதை நீங்கள் கொண்டாட வேண்டும். அவ்வாறே பஸ்காவை கொண்டாடும்படி மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறினார். அவர்கள் முதல் மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதில் சீனாய் பாலை நிலத்தில் பஸ்காவை கொண்டாடினார்கள். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். ஒருவனின் பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டதை முன்னிட்டு சிலர் அந்நாளில் பஸ்காவை கொண்டாட முடியவில்லை. அவர்கள் அந்நாளில் மோசேயிடமும் ஆரோனிடமும் வந்தனர். அந்த ஆள்கள் மோசேயிடம், ஒருவனின் பிணத்தை தொட்டதால் நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கான காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்த இஸ்ரேல் மக்களை நாங்கள் மட்டும் ஏன் விளக்கப்பட வேண்டும் என்று கேட்டனர். அவர் அவர்களிடம், உங்களை பற்றி ஆண்டவரிடம் கட்டளை என்னவென்று நான் கேட்டு அறியும் வரை பொறுத்திருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்களிடம் சொல், உங்களிலும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளிலும் எவனாவது ஒரு பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருந்தால் அல்லது நெடும் பயணத்தில் ஈடுபட்டிருந்தால் அவனும் ஆண்டவருக்கு பஸ்காவை கொண்டாட வேண்டும். 2ஆம் மாதம் 14ஆம் நாள் அந்தி மாலை பொழுதிலேயே அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். அவர்கள் புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அதை உண்பார்கள். அவர்கள் காலை வரை எதையும் மீதி வைக்கவோ அதன் எலும்பு எதையும் முறிக்கவோ கூடாது. எல்லா விதிமுறைகளின்படியும் அவர்கள் பஸ்காவை கொண்டாடுவார்கள். ஆனால் ஒருவன் தீட்டுப்படாதிருந்தும் பயணத்தில் ஈடுபடாதிருந்தும் பஸ்காவை கொண்டாடாது ஒதுங்கியிருந்தால் அவன் தன் மக்களிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் அவன் ஆண்டவருக்கு உரிய காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்தவில்லை. அந்த ஆள் தன் பாவ பழியை சுமப்பான். உங்களோடு தங்கியிருக்கும் வேற்றினத்தவன் ஒருவன் ஆண்டவருக்கு பஸ்காவை கொண்டாட விரும்பினால் பஸ்காவின் விதிமுறைகள் உறவுகளுக்கு ஏற்ப அவன் செய்ய வேண்டும். வேற்று நாட்டவனுக்கும் சொந்த நாட்டவனுக்கும் இருக்க வேண்டியது ஒரே விதிமுறையே. நெருப்பு மேகம். திருவுறைவிடம் எழுதப்பட்ட நாளில் மேகம் திருவுறைவிடத்தை, அதாவது உடன்படிக்கை திருவுறைவிடத்தை மூடியது. அது திருவுறைவிடத்தின் மேல் மாலை முதல் காலை வரை நெருப்பு மயமாயிருந்தது. இது தொடர்ந்து நிகழ்ந்தது. மேகம் மூடியது. இரவில் நெருப்பு மயமாயிருந்து கூடாரத்தின் மேலே இருந்து மேகம் எழும்பி சென்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் புறப்படுவர். மேகம் தங்கியிருந்த இடத்தில் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்குவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டனர். ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கினர். மேகம் திருவுறைவிடத்தின் மேல் தங்கியிருந்த நாளெல்லாம் அவர்களும் பாளையத்தில் தங்கியிருந்தனர். மேகம் திருவுறைவிடத்தின் மேல் பல நாள்கள் தொடர்ந்திருந்த பொழுது கூட இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர். அவர்கள் புறப்படவில்லை. சில வேளைகளில் மேகம் திருவுறைவிடத்தின் மேல் சில நாள்களே இருந்தது. ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்தனர். பின் ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் புறப்பட்டனர். சில நேரங்களில் மேகம் மாலை முதல் காலை வரை தங்கியிருந்தது. காலையில் மேகம் எழும்பி சென்றது. அவர்கள் புறப்பட்டனர். பகலிலோ இரவிலோ மேகம் எழும்பி சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர். 2 நாள்கள் மட்டுமோ, ஒரு மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட நாள்களோ மேகம் திருவுறைவிடத்தின் மேல் தொடர்ந்து தங்கியிருந்தால் இஸ்ரேல் மக்களும் பாளையத்திலேயே தங்கியிருந்தனர். அவர்கள் புறப்படவில்லை. ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கி ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்றனர். ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர். 10ஆம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். வெள்ளி எக்காலங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: 2 வெள்ளி எக்காலங்களை செய்து கொள். அடிப்பு வேலையாக அவற்றை செய்ய வேண்டும். மக்கள் கூட்டமைப்பை ஒன்று கூட்டவும் பாளையத்தை பெயர்க்கவும் நீ அவற்றை பயன்படுத்துவாய். அவை இரண்டும்
ஊதப்படும் பொழுது மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சந்திப்பு கூடுற வாயிலில் உன் முன்னே ஒன்று கூட வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் ஊதினால் இஸ்ரேலின் ஆயிரத்தவர் தலைவர்களாகிய முதல்வர்கள் உன்னிடத்தில் கூடி வருவார்கள். நீ பெருந்தொனியாய் ஊதுகையில் கீழ்ப்புற பாளையங்கள் புறப்படும். அத்துடன் இரண்டாம் முறை நீ பெருந்தொனியாய் ஊதுகையில் தென்புற பாளையங்கள் புறப்படும். அவர்கள் புறப்படும் பொழுதெல்லாம் பெருந்தொனியாய் ஊத வேண்டும். சபையை ஒன்று கூட்ட நீ ஊதும் போது பெருந்தொனி எழுப்பக்கூடாது. ஆரோனின் புதல்வரான குருக்கள் எக்காலங்களை ஓத வேண்டும். எக்காலங்கள் உங்கள் தலைமுறை தோறும் நிலையான நியமமாக இருக்கும். உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்கள் பெருந்தொனி எழும்பும். அப்பொழுது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். மகிழ்ச்சியின் நாள், குறிக்கப்பட்ட திருநாள்கள், மாத பிறப்புகள் ஆகியவற்றில் நீங்கள் எரி பலியையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தும் போது எக்காலங்களை ஊதுவீர்கள். அவை கடவுள் திருமண் உங்களுக்கு நினைவூட்டுதலாக பயன்படும். தானே உங்களான் கடவுளாகிய ஆண்டவர். இஸ்ரவேலின் புறப்பாடு. 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 20ஆம் நாள் உடன்படிக்கை திரைவிடத்தின் மேலிருந்து மேகம் எழும்பியது. இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பகுதி பகுதியாக சென்றனர். பாரான் பாலை நிலத்தில் மேகம் தங்கிற்று. மோசே வழிவந்த கடவுளின் கட்டளைப்படி இப்பொழுது முதன்முறையாக அவர்கள் புறப்பட்டனர். யூதா மக்களது பாளையத்தின் கொடி அவர்களை சேர்ந்த கூட்டத்தவரோடு முதலில் புறப்பட்டது. அவர்கள் படைத்தலைவன் அமினதாவின் மகன் நகசோன், இசக்கார் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் சூவாரின் மகன் நெத்தனியேல், செபுலோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கோலோனின் மகன் எலியாபு. மேலும் திருவுறைவிடம் இறக்கி வைக்கப்பட்டதும் கேர்சோனின் புதல்வரும் மெராரியின் புதல்வரும் அதை சுமந்து கொண்டு புறப்பட்டார். அடுத்து ரூபன் பாளையத்தின் கொடி அவர்களை சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்கள் படைத்தலைவன் செதேர் மகன் எலிட்சூர், சிமியோன் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கரிசத்தாயின் மகன் செலுமியேல், காத்து மக்கள் குலத்தின் படைத்தலைவன் தெகுவேலின் மகன் எல்யாசாபு. பின்னர் கோகாத்தியர் தூய பொருள்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் போய் சேரும் முன் திருவுறைவிடம் எழுப்பப்பட்டிருந்தது. அடுத்து எப்ராயிம் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களை சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்களின் படைத்தலைவன் அம்மிகூதின் மகன் எலிசாமா. மனாசே மக்கள் குலத்தின் படைத்தலைவன் பெதாசூரின் மகன் கமாலியேல், பென்யமின் மக்கள் குலத்தின் படைத்தலைவன் கிதையோனின் மகன் அபிதான். அனைத்து பாளையங்களுக்கும் பின் காவலாளாக தான் மக்களது பாளையத்தின் கொடி அவர்களை சேர்ந்த கூட்டத்தவரோடு புறப்பட்டது. அவர்களின் படைத்தலைவன் அமிசத்தாயின் மகன் அகியேசர். ஆசேர் மக்கள் குலத்தில் படைத்தலைவன் ஒக்ரானின் மகன் பகியேல். நப்தலி மக்கள் குலத்தின் படைத்தலைவன் ஏனானின் மகன் அகிரா. இஸ்ரேல் மக்கள் புறப்படுகிற அவர்கள் படைகளின் அணிவரிசை இதுவே. பின்னர் மோசே மீதி யானையனும் தன் மாமனும் ஆகிய ரகுவேலின் மகன் கோபாபிடம் கூறியது, உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் கூறிய இடத்திற்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். நீ எங்களோடு வா, நாங்கள் உனக்கு நல்லது செய்வோம். ஆண்டவர் இஸ்ரேலுக்கு நல்லதையே வாக்களித்துள்ளார். அவனும் அவருடன் நான் வரமாட்டேன், நான் என் சொந்த நாட்டுக்கு என் இனத்தருடன் போவேன் என்றார். அதற்கு அவர், எங்களை விட்டு போகாதிருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். பாலை நிலத்தில் எப்படி பாளையம் இறங்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். எங்களுக்கு நீ கண்களாய் இருப்பாய். நீ எங்களோடு வந்தால் ஆண்டவர் எங்களுக்கு என்னென்ன நன்மை செய்வாரோ அதை உனக்கும் நாங்கள் செய்வோம் என்றார். ஆண்டவர் மலையை விட்டு இஸ்ரேல் 3 நாள் பயணம் செய்தனர். அவர்கள் அடுத்து தங்கும் இடத்தை காட்டும்படி ஆண்டவரிடம் உடன்படிக்கை பேழை 3 நாள் பயணத்தில் அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து புறப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரின் மேகம் பகலில் அவர் மேல் இருந்தது. பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே, ஆண்டவரே எழுந்தருளும், உம் பகைவர் சிதறுண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் முன்னின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார்.
அது தங்கும் போதோ அவர், ஆண்டவரே, பல்லாயிரவரான இஸ்ரவேலின் இடம் திரும்பும் என்பார். பகுதி 11 நாம் வாசிக்கலாம். தபேரா பலி. பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடினப்பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். ஆண்டவர் அதை கேட்டபொழுது அவருக்கு சினம் உண்டது. ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைக்கோடி பகுதிகள் சிலர் அதை எரித்து விட்டது. அப்பொழுது மக்கள் மோசேயிடம் அழுதனர். மோசே ஆண்டவரிடம் மன்றாடவே நெருப்பு அணைந்தது. எனவே அந்த இடத்துக்கு தபேரா என்று பெயராயிற்று. ஏனெனில் ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே எரிந்தது. மோசே எழுந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தல். மேலும் அவர்களிடையே பிறந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பம் கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானையில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்பொழுது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்கள் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டு எரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பலுவையும் என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன். இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக என் மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பளு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரவேல் 70 பேரை கொண்டு வா. அவர்கள் மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியவர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவரை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பலுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி உண்பீர்கள். ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? எகிப்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்தது என்று அழுதீர்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவார், நீங்கள் உண்பீர்கள். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல. அது உங்களில் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுவதும் உண்பீர்கள். ஏனெனில் உங்களிடையே இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஏன் நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் அழுதிருக்கிறீர்கள். ஆனால் மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காலாட்படையினர் எண்ணிக்கையோ 6 லட்சம். அவர்கள் 1 மாதம் முழுவதும் உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும்படி ஆட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ? அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலில் மீன்கள் எல்லாம் அவர்களுக்காக பிடித்து சேர்க்கப்படுமோ? ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்பொழுது எனது வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்குமா இல்லையே என்று பார் என்றார். அவ்வாறு மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தையை கூறினார். அவர்கள் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மோகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 பேருக்கு 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது,
மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்கள் இவர்களும் உண்டு, ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்களை பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எல்தாதும் மேகதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவரை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்தனை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையற்கு திரும்பினர். ஆண்டவர் காடைகளை அனுப்புதல். மேலும் ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்றது. அது கடலில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்தின் அருகில் ஒருபுறம் ஒரு நாள் பயண தொலைவிலும் மறுபுறம் ஒரு நாள் பயண தொலையிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 முழ அளவு உயரத்தில் விழும்படி செய்தது. மக்கள் எழுந்து அந்த பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் பகல் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். மிக குறைவாக சேர்த்தவன் 10 கலம் அளவு சேர்த்திருந்தான். அதை அவர்கள் பாளையத்தை சுற்றி வெளியே முழுவதும் தங்களுக்காக பரப்பி வைத்தார்கள். அவர்கள் விழுமுன் பற்களிடையில் இறக்கையிலே ஆண்டவரின் சினம் மக்களுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவர் மாபெரும் வாதியார் மக்களை சாகடித்தார். ஆகவே அந்த இடத்துக்கு கிப்ரோத்து அத்தாவா என்ற பெயர் வழங்கியது. ஏனெனில் பெரு விருப்பு கொண்டிருந்த மக்களை அவர்கள் அங்கேயே புதைத்து விட்டனர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து மக்கள் பயணமாகி அசரோத்து வந்து அங்கே தங்கினர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 9-10-11 எண்ணிக்கை வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தொடர்ந்து வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.